ஒரு கேஸ் பேஸ்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a satellite flying at the height of h is watching the top of the two tallest mountain in Uttarakhand and Karnataka. Them being Nanda Devi, the height is 7,816 meters, and Mullayanagiri height 1,930 meters. The angle of depression from the satellite to the top of the Nanda Devi and the Mullayanagiri is 30 degree and 60 degree respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களோட angle of depression கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. If the distance between the peaks of the two mountains is 1937 kilometer, அதாவது இந்த பீக்கோட இந்த பீக் வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீக்கோட டாப் வந்து பி, இங்க வந்து அவங்க ஒரு ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க டின்னு. அதாவது இந்த பீக்குள்ள இருந்தும் இந்த பீக் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், அதாவது டில இருந்து எஸ் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பீக்ல இருந்து இந்த பீக்குக்கு நமக்கு லைனே கிடையாது, அதை ட்ரா பண்றதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதோட மீனிங் வந்து இந்த பீக்கோட இந்த டாப்பும் இந்த பீக்கோட இந்த டாப்ல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்க இந்த லைன் வந்து 1937 கிலோமீட்டர். கொஸ்டின்ல இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த லென்த்தும் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சம்மர் ஸ்டார்டே பண்ணிருக்கணும். அண்ட் சேட்டலைட் இஸ் வெர்டிகலி அபோவ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மவுண்டெயின்ஸ். இந்த ஐன்ற பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த ரெண்டு மவுண்டெயினுக்கும் சென்ட்ரல்ல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1937. இந்த ஐன்றது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா இதுல 1937 அப்படின்ற கிலோமீட்டர் பை 2 பண்ணா இந்த லென்த் கிடைக்கும். அதே மாதிரி டிவைடட் பை 2 பண்ணா இந்த பக்கம் இருக்க லென்த்தும் கிடைக்குது. கரெக்டா மிட் பாயிண்ட்ல தான் இருந்தது அப்படின்றத எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நான் இதே டயக்ராம் தான் இங்க திருப்பியும் ஒரு தடவை டிரா பண்ணியிருக்கேன். இதுல அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மவுண்டைன் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் கரெக்டா யோசிக்க முடியும். இப்படி எழுதிட்டோம். இப்போ இங்க கொடுத்துருக்கிற யூனிட்லாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் முதல்ல நந்தா தேவிக்கு வந்து 30 டிகிரி. இங்க இருக்கிற உங்களோட ஹாரிசாண்டல் லைன் வந்து இப்படி இருக்கும். இதுதான் உங்களோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது 30 அப்படின்னா இந்த இடத்துல 30 எடுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து வெர்டிகலி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இவங்க ரெண்டு பேரும் பேரலா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருந்து இப்படி ஹாரிசான்ல பார்க்க வேண்டியவங்க இந்த பீக்கை பாக்குறதுக்காக ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஐன்றது வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ 1937 கிலோமீட்டர் வந்து டில இருந்து எஸ் வரைக்கும் இருக்கு. அப்ப டில இருந்து ஐ வேணும்னா இது டிவைடட் பை 2 பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் 1937 டிவைடட் பை 2, ஏன்னா எக்ஸாக்டா மிடில் தான் வந்து இந்த சேட்டலைட் வந்து பறந்துட்டு இருந்ததா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல ஹாஃப்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஐஎஸ் என்ன வேல்யூவோ அதே தான் ஹெச்பிக்கு எடுக்கணும். அதே மாதிரி டிஐ என்ன வேல்யூவோ அதே தான் நம்ம ஏஜுக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே ரெக்டாங்கிள்ஸ் தான். இப்ப கேஸ் பேஸ்ல முதல் கொஸ்டின் பாருங்க. The distance of the satellite from the top of Nanda Deviன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட நந்தா தேவின்ற மவுண்டைன். இதோட டாப்ல இருந்து சேட்டலைட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஏஎஃப் அப்படின்றதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதுல வந்து டிஐ அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி 1937 by 2ன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா டில இருந்து எஸ், இந்த மவுண்டெயினோட பீக்கும் இந்த மவுண்டெயினோட பீக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1937 கொடுத்தாங்க. சேட்டலைட் கரெக்டா மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இந்த பக்கம் ஹாஃப், இந்த பக்கம் ஹாஃப்னு அர்த்தம். அப்ப ஏஜின்றதும் இதே லென்த் தான் இருக்கும். அதாவது 1937 by 2 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆங்கிள். இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நமக்கு அட்ஜசன்ட் சைடு கொடுத்துட்டு ஹைபாட்டெனஸ் சைடை கேட்கறாங்க. அட்ஜசன்ட் ஹைபாட்டெனஸ் வச்சு என்ன தீட்டா வரும்? காஸ் தீட்டா தானே வரும். அப்ப cos 30 is equal to adjacent வந்து 1937 by 2, hypotenuse வந்து x, அதான் நம்மளோட AF. cos 30 டிகிரியோட வேல்யூ √3 by 2, டிவைட்ல இருக்க x இந்த பக்கம் தான் மல்டிப்ளை ஆயிடும். இங்க வந்து 1937 by 2ன்னு இருந்திருக்கும். இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2 இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2வும் கட் ஆயிருக்கும். அப்ப நமக்கு x தான் வேணும். இங்க மல்டிபிள் இருக்க √3 அந்த பக்கம் போனா டிவைட் ஆயிருக்கும். 1937 by √3. √3யோட வேல்யூ, ஏன்னா இதே டேர்ம் அங்க இல்ல, ஒன்னு நீங்க இதை ரேஷனலைஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்ல 1.732 அப்படின்றதான் வேல்யூ. நீங்க 1.7 கூட அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 1139.41 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The distance of the satellite from the top of the முல்லையங்கிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முல்லையங்கிரி மவுண்டெயினோட டாப்ல இருந்து இந்த சேட்டலைட் எவ்வளவு தூரத்துல இருந்தது, அதாவது PF கேக்குறாங்க கொஸ்டின்ல. சோ P ல இருந்து F ஓட டிஸ்டன்ஸ் தான் அதாவது Y தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ அதே பேட்டர்ன்ல இதுல IS வந்து 1937 by 2 அப்படின்னா இந்த HPயும் 1937 by 2 தான் இருந்திருக்கும். இது நம்மளோட ஆங்கிள். நம்மளோட அட்ஜசன்ட் சைடு வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க.
ஸோ இது ஆங்கிள். அட்ஜசன்ட் சைடு நமக்கு வேணும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஹைபாட்டனஸ் சைடு வேணும். ஸோ அட்ஜசன்டோ ஹைபாட்டனஸ் வச்சு நமக்கு காஸ் தீட்டா தான் வரும். தீட்டாக்கு வந்து இங்கே 60 இருந்ததுனால காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட அட்ஜசன்ட் சைடு ஆக்சுவலாக ஹெச்பி, நம்மளோட ஹைபாட்டனஸ் வந்து ஆக்சுவலாக பிஎஃப். ஹெச்பியோட லென்த் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1937/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். காஸ் 60யோட டேபிள் வேல்யூ 1/2. இங்கே டிவைடில் இருக்க ஒய் இங்கே வந்து மல்டிப்ளை இருக்கும். இங்கே 1937/2 அப்படின்னு இருக்கு. இங்கே டிவைடில் இருக்க 2 இங்கே டிவைடில் இருக்க 2 கட் ஆயிருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்க 1937 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது தான். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. சாரி, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. 19372 கிலோமீட்டர்ஸ் அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின்ல பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த கிரவுண்ட். இதை மட்டுமே வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட்ல இருந்து இந்த சேட்டலைட்ல இருந்து இந்த மொத்த ஹைட்டு கேட்கறாங்க. இதுல ஆக்சுவலா இந்த ஏடின்றது வந்து நந்தாதேவி மவுண்டனோட ஹைட்டு, இதுவும் இந்த ஜிஐயும் சேமா தான் இருக்கும். அப்போ நந்தாதேவி ஹைட் அப்படியே ஜிஐக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த எஃப்ஜியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எஃப்ஜி கூட இந்த ஜிஐ ஆட் பண்ண இந்த சேட்டலைட் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல இந்த நந்தாதேவியோட ஹைட்டை இங்க காப்பி பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நந்தாதேவியோட ஹைட் வந்து 7816 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு இது கிலோமீட்டர்ல வேணும். கிலோமீட்டர்ல வேணும்னா நம்ம டிவைடட் பை 1000 பண்ணுவோம். இது டிவைடட் பை 1000 பண்ணும்போது 7.816 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா மற்ற எல்லா இங்க வந்து அவங்களோட டிஸ்டன்ஸ் எல்லாம் கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால நம்ம கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஸோ இது வந்து ஏடியோட லென்த் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஏடின்றது வந்து நந்தாதேவியோட ஹைட்டு 7.816 கிலோமீட்டர்ஸ். ஸோ கண்டிப்பா இது வந்து ஜிஐக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ ஜில இருந்து ஐ வரைக்கும் இது மவுண்டனோட ஹைட் அதை அப்படியே எடுத்துக்கணும். நம்மளோட ஆம்பிஷன் இந்த எஃப்ஜியை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப்ஜியோட லென்த் வந்து எந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் 30 டிகிரி அப்ளை பண்ணி ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த எஃப்ஜி இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் அப்படின்ற ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து 30. நம்ம ஏன் tan எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் வேணும். அட்ஜசன்ட் ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து எஃப்ஜி, நம்மளோட அட்ஜசன்ட் வந்து ஏஜி. ஸோ எஃப்ஜியோட வேல்யூ கொஸ்டின்ல நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். ஏஜியோட வேல்யூ கொஸ்டின்ல 1937/2 அப்படின்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. tan 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√3. இங்க டிவைட்ல இருக்க 1937/2 இந்த பக்கம் தான் மல்டிப்ளை வந்திருக்கும். ஸோ 1937/2 which is equal to FG. ஸோ √3யோட வேல்யூ வந்து 1.7. ஸோ 1.7 மல்டிபிள் பை 2ன்னு எழுதிக்கலாம். 1.7 மல்டிபிள் பை 2. ஸோ இது வந்து 1937 டிவைடட் பை இதை மல்டிபிள் பண்ணும்போது 14 பேலன்ஸ் 1 3.4 அப்படின்றது தான் எஃப்ஜியோட வேல்யூ. ஸோ 1937 வந்து 3.4ஆல என்ன பண்ணியிருக்கணும், டிவைட் பண்ணியிருக்கணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 569.7 கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்மளோட எஃப்ல இருந்து ஜியோட டிஸ்டன்ஸ். இது டயக்ராம் வந்து எக்ஸாக்டா நம்ம ஸ்கேலுக்கு வரையில. அது எப்படி மேம் எஃப்ஜில இருந்து ஐ வந்து 7 தான் இருக்கு, எஃப்ஜி பார்க்க சின்னதா இருக்குன்னா நம்ம லாங்கா வரைய முடியாது. நம்ம ஒரு சின்ன ஸ்கேல் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணதுக்காக தான் அப்படி வரைஞ்சிருக்கோம். இப்போ சேட்டலைட்டோட டிஸ்டன்ஸ்ன்றது ஐல இருந்து எஃப் வரைக்கும் இருக்க லென்த் நமக்கு வேணும். ஸோ ஐல இருந்து ஜி வரைக்கும் இருக்க லென்த்தோட எஃப்ல இருந்து ஜி வரைக்கும் இருக்க லென்த்தை ஆட் பண்ணிட போறோம். ஸோ ஐஜி ஜிஐ அப்படின்றது இந்த நந்தாதேவியோட ஹைட் தான். அது வந்து 7.816 நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. எஃப்ஜி வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 569.7 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா கிடைக்கிறதா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 577.516 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. இது உங்களோட எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. இது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இவங்க இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்காங்க. 5 விட அபோர் தான் முன்னாடி ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம், அதான் இங்க பண்ணிருக்காங்க. ஸோ அதான் உங்களோட பி ஆப்ஷன். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த மேன் ஸ்டாண்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 7816 மீட்டர் ஃப்ரம் த நந்தாதேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நந்தாதேவி மவுண்டனோட ஹைட் வந்து 7816 மீட்டர்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எ மேன் ஸ்டாண்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 7816 மீட்டர்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரத்துல இருந்து இந்த மவுண்டனை பார்த்தா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னவா இருக்கும், அதுதான் உங்களோட கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த ஆங்கிளை வந்து நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். இதோட ஆப்போசிட் சைடும் கொடுத்துட்டாங்க, அதோட அட்ஜசன்ட் சைடும் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் இருந்தால் நம்ம tan தீட்டா எடுப்போம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளோட ஆன்சர் 1. அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. டேனோட எந்த ஆங்கிளுக்கு 1 டேபிள் வேல்யூல 45, tan 45 தான் 1. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது வந்து 45 டிகிரின்றது உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் எ மைல்ஸ்டோன் வெரி ஃபார் ஃப்ரம்
makes 45 degree to the top of Mulengiri mountain. So find the distance of this milestone from the mountain அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வந்து முளைங்கிரி மவுண்டனோட ஹைட் வந்து ஆக்சுவலா 1930 மீட்டர்ஸ்னு கொஸ்டின்ல இருந்தது. இங்க எல்லாமே கிலோமீட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கிலோமீட்டர்ல மாத்தும் போது by 1000 பண்ணா 1.93 கிலோமீட்டர்ஸ் இந்த மவுண்டனோட ஹைட். ஸோ இதுக்கு 45 டிகிரி மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நின்று பார்த்தா 45 டிகிரி மேக் பண்ணோம். இப்போ இது வந்து 1.93னா நம்ம 1.93 கிலோமீட்டர்ஸாவே இருந்து பார்க்கும்போது தான் இதுல 45 டிகிரி மெயின்டைன் ஆகும். ஏன்னா அப்பதான் இந்த ஆங்கிள் வந்து உங்களோட ஆப்போசிட் சைடும் நம்மளோட அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதான் பேசிக். 1.93 கிலோமீட்டர்ல இருந்து 45 டிகிரில அந்த மவுண்டனை பார்க்கலாம். ஆனா கொஸ்டின் உங்களை அது கேட்கல. எங்க இருந்து பார்த்தா 45 டிகிரி கேட்கும்ன்றது உங்களோட கொஸ்டினே கிடையாது. Find the distance of the milestone from the mountain. இந்த மவுண்டன்ல இருந்து நிறைய மைல்ஸ்டோன்ஸ் வந்து இங்க இருக்கு. இந்த மைல்ஸ்டோன்ஸ் வந்து மவுண்டன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு மைல்ஸ்டோன் வந்து 566 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இன்னொரு மவுண்டன் வந்து 1025ல இருக்கு. இன்னொரு மவுண்டன் வந்து 1118ல இருக்கு. இன்னொரு மைல்ஸ்டோன் வந்து 1937 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது இன்னொரு மவுண்டனோட பாட்டம் இது. ஆக்சுவலா அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒரு மவுண்டனுக்கும் இன்னொரு மவுண்டனுக்கும் நடுவுல இருந்த டிஸ்டன்ஸ் இந்த 1937 கிலோமீட்டர் அப்படின்றது. இங்க வந்து நம்மளோட நந்தாதேவி மவுண்டன் இருக்கும். இந்த இடத்துல நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு. இப்போ உங்களோட கேள்வி the milestone is very far from எதுன்னு கேக்குறாங்க. இங்க இருக்க மைல்ஸ்டோன்ல எது வந்து வெரி ஃபார்ல இருக்கு அப்படின்னா இந்த 1937 கிலோமீட்டர் மைல்ஸ்டோன் தான் வெரி ஃபார் ஃப்ரம் மேக்கிங் த 45 டிகிரின்றதான் உங்களோட ஆன்சர். உங்களோட சி ஆப்ஷன் தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க.